அப்படின்னா ரிவர் ஓரியன்டான மேப் ஓரியன்டான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவர்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த ரிவர் டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு பல்வேறு டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரும். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு இந்த ரிவர்ஸ் டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ ரிவர்ஸ் டாபிக்ஸை பொறுத்தவரையில ஜாகிரபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப் தான். நீங்க மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும், பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க எந்த டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து சரி, மேப்பை நீங்க வந்து பக்காவா வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏற்கனவே நான் வந்து மேப் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து தொடர்ந்து வந்து ஷேர் பண்றேன். மேப் வந்து குவாலிட்டியான மேப் நம்மகிட்ட வந்து இருக்கு. எல்லாமே நம்ம வந்து பே பண்ணி வாங்கினது. அவங்களுடைய பெர்மிஷனோட தான் இதை வந்து ஷேர் பண்றோம். நீங்க மேப்பை வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு ரிவர்ஸ் டாபிக்ஸ், நேற்று என்னென்ன டாப் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ரிவர்ஸை நான் ஓவராலா உங்களுக்கு வந்து மேப்ல நான் வந்து காமிச்சிடுறேன். ரைட்டா? ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில ரிவர்ஸை எப்படிலாம் உடைப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ் ரிவர். ஸோ இண்டஸ் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம வந்து உடைப்போம். ஸோ இந்த இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓகே, ஸோ ஹரியானா, இங்க இந்த லொகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிவர். ஸோ இந்த இண்டஸ் ரிவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிவர். ஸோ இதுல இண்டஸ் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளியில வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இண்டஸ் ரிவர் இந்தியாவுக்கு வெளியில வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ரிவர். இதே மாதிரி சட்லஜ் ரிவரும் இந்தியாவுக்கு வெளியில ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரிவர். இந்தியா ரீஜியனை தாண்டி வெளியில ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ் என்ன ரிவர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ரிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் ரிவரையும் சட்லஜ் ரிவரையும் என்ன பண்ணிக்கணும், ஆர்டரா வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நார்த் டு சவுத்து, சவுத் டு ஈஸ்ட், இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. என்ன பண்ணிக்கணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். மேப்பை நீங்க வந்து வீட்டுல ஒட்டி வச்சுக்கலாம், இல்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வரைஞ்சு வந்து பார்க்கலாம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த மேப் சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து மாஸ்டர் ஆக முடியும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ இப்போ இண்டஸ் ரிவர் இங்க ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து போகுது. அடுத்து நேத்து என்ன சொன்னேன், பஞ்சாப்ல ஒரு முக்கியமான ரிவர் ஜீலம் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர், ஜீலம் ரிவர். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செனாப் ரிவர். ஓகே, செனாப் ரிவர் வந்து இருக்கும். ஜீலம் ரிவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செனாப் ரிவர் வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராவி ரிவர், அடுத்து ராவி ரிவர். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பியாஸ் ரிவர், பியாஸ் ரிவர் இங்க இருக்கு. ஸோ இது வந்து லடாக்கு, இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது வந்து ஹிமாச்சல பிரதேஷ், இது வந்து உத்தரகாண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து இருக்கு, அது என்னது சண்டிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ இதை வந்து பக்காவா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நிமிஷம். ஸோ இந்த மேப்பை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா வந்து பாத்துக்கோங்க. இந்த மேப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. நீங்க மேப்பை வச்சு படிச்சுட்டீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ நான் இதுல காமிக்கிறேன். ஸோ இப்போ இண்டஸ் அப்படிங்கக்கூடியதுல முக்கியமான லொகேஷன். ஓகே, லடாக் இது ஒரு யூனியன் டெரிட்டரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி. முன்னாடி இது எல்லாம் சேர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி வந்து இருக்கு. அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் என்னது செப்பரேட் யூனியன் டெரிட்டரி. ரைட்டா? ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஸ்டேட் அப்படிங்கும் போது அந்த ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கும், அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். சென்ட்ரல் லெவல்ல மத்திய அரசு வந்து இருக்கும், யூனியன் கவர்மெண்ட். இதே போல ஸ்டேட் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ மத்திய லெவல்ல லோக்சபா, ராஜ்யசபா வந்து இருக்க மாதிரி ஸ்டேட்ல லைக் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற பேரவை இருக்கும், சட்டமன்ற மேலவையும் இருக்கும். ஸோ இந்தியாவில் 6 மாநிலங்கள்ல சட்ட மேலவை வந்து இருக்கு. இப்போ இந்த மேப்பை பொறுத்தவரையில ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இங்க டையூ இங்க இருக்கு. ஓகே, டாமான் இருக்கு, தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி தான். ரைட்டா? ஸோ இந்த இது வந்து டையூ, இது வந்து டாமான், அதுக்கப்புறம் தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி. ஸோ இந்த லொகேஷனை இந்த மூணையும் என்ன பண்ணாங்க, மெர்ஜ் பண்ணாங்க. எப்போ 2020ல 2020ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாகாணங்கள்ல ஒன்றா ஆக்கிட்டாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே போல இந்தியாவில் ஏன் யூனியன் டெரிட்டரி சொல்றேன்னா இப்போ நீங்க வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்க. ஸோ இங்க
பாண்டிச்சேரி நம்ம வந்து இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிறது மட்டும் பாண்டிச்சேரி கிடையாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஏனாம் அப்படிங்கக்கூடிய பகுதியும் பாண்டிச்சேரி தான். இதே மாதிரி எங்க கேரளாவில் மாஹி அப்படிங்கக்கூடியதும் பாண்டிச்சேரி தான். இதே போல பாண்டிச்சேரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாண்டிச்சேரி தான். பிளஸ் காரைகால் இதுவும் வந்து பாண்டிச்சேரி தான். ஸோ இந்த மாகாணங்களுக்கு என்ன நடக்கும், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பாண்டிச்சேரி மாகாணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, இந்த 28 ஸ்டேட்டு எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுங்க சார். நம்ம 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரியில இந்த பாண்டிச்சேரியில உங்களுக்கு வந்து என்னது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற பேரவை வந்து உண்டு. இப்போ பாண்டிச்சேரி என்ன வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதே போல இங்க டெல்லி வந்து இருக்கு இல்லையா, ஸோ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட தலைநகர். இந்த தலைநகர்லயும் என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. இங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேப்ல அகைன் வந்து பார்ப்போம். இப்போ மேப் இந்த இந்தியாவோட மேப்பை எப்படி உடைக்கணும் அப்படின்னா இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லி தனியா வந்து உடைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னு சொல்லி தனியா வந்து உடைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது வகை வந்து பாத்தீங்கன்னா கங்கா யமுனா, இந்த இண்டோ கங்கா பிளேன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதை வந்து தனியா வந்து உடைச்சுக்கோங்க. ரெண்டாவது டைப் ஆச்சா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெனிசுலா ரிவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸை செப்பரேட்டா வந்து படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மேப்பை நீங்க வந்து தெளிவா வந்து பாத்துக்கணும். நான் இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வரேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் அங்க இண்டஸ்ட், அடுத்து ஜீலம், அடுத்து செனாப்பு, அடுத்து ராவி, அடுத்து பியாசு, அடுத்து சட்லஜ். ஓகே. ஸோ இந்தியாவோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஸோ இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தலைமை நீதிபதி வந்து இருப்பாரு. ரைட்டா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜா வந்து இருக்கட்டும், இது போல ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதியா வந்து இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியா இருக்கும். யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவான்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. எதுக்கு நாம இதை வந்து என்ன பண்ணணும், இதை வந்து படிக்கணும் அப்படின்னா இப்போ ஷார்ட்கட் வந்து பாருங்க. சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இந்தியாவின் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அப்படி அந்த அதோட ஷார்ட்கட். இப்போ செனாப்பு, சீலம், இண்டஸ் இந்த 3 ரிவரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன, இதுல ஒரு 20% நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து எது பொறுத்து நாம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தான் கூட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பண்ணாங்க, சைன் பண்ணப்பட்டது. ஸோ இதுபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செனாப் ரிவர்ல நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் வந்து இருக்கு. என்ன ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து செனாப் ரிவருங்க வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிவர்ல இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ஃப்ளோவை நம்ம பாகிஸ்தானோட அனுமதி இல்லாம இதை வந்து என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ரிவர் ரிலேட்டடான இஷ்யூஸ் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து இருக்கு. ஸோ மாநிலங்களுக்கும் வந்து இருக்கு. ஸோ இந்த செனாப் ரிவருக்கு மேல நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்றோம் அப்படின்னா கிஷான் கங்கா அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றோம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ரைட்டா? ஸோ இந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய வாட்டர் ரிலேட்டடான மிக முக்கியமான டிஸ்ட்ரிபியூட் இருக்கக்கூடியது. ஸோ இதுபடி என்ன பண்றோம், இந்த இந்தியா பாகிஸ்தான் வாட்டருக்கு இடையில என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இண்டஸ் வாட்டர் கமிஷன்ஸ் வந்து உருவாக்குறோம். அதுபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ செனாப், ஜீலம், இண்டஸ் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து சர்டைன் லிமிட் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுல ஏதாவது டேம் கட்டணும், ஏதாவது வந்து பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒப்பந்தங்கள் வந்து போடணும். ஸோ இப்போ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது செப்டம்பர் மாசம் ஓகே, இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன ஒண்ணுன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து எப்போ பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் சைன் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 19 1960. ஓகே, இந்த டேட்டு ஞாபகத்துல வச்சுக்கணும். யாரு வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தா அப்படின்னா உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்.
இப்போ நான் வந்து ஏன் இதெல்லாம் வந்து சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டு பேங்க் பதிலா ஐஎம்எஃப்னு வந்து மாத்துவாங்க. இதே மாதிரி இது 60 அப்படிங்கிறது பதிலா 64ன்னு வந்து மாத்துவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1960ல சைன் பண்றாங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு இடையில வாட்டர் கமிஷன்ஸ் வந்து இருக்கும். அதுபடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்டர் ட்ரீட்டி சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல மோகன் ஆயுப் கான் அப்படிங்கக்கூடிய பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும், ஆயுப் கான் அப்படிங்கக்கூடிய பாகிஸ்தான் பிரசிடென்டும், அதுக்கப்புறம் இந்தியாவோட ஜவஹர்லால் நேரு அவர்களும் என்ன பண்றாங்க, இந்த சைன் வந்து போடுறாங்க, ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கா ரிவர். ஸோ கங்கா ரிவரை பொறுத்தவரையில ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து கங்கா ரிவர் யூபி இங்கெல்லாம் வந்து வருது. ஓகே, ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கோமதி, ஓகே, காங்காரா, கண்டக், ஓகே, கண்டக், கோசி ரிவர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கிளை நதிகளா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி கங்கா ரிவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கங்கா ரிவர்ல ரைட் சைட்ல, ஸோ ரைட் சைட்னா நீங்க இங்கிட்டு நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லெஃப்ட் வந்து இது, ரைட் வந்து இது, அப்பதான் லெஃப்ட் ரைட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ லெஃப்ட் சைட்ல இதே இடத்துல என்ன ஆகுது, யமுனா ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. அப்போ டெல்லி எதுல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யமுனா நதிக்கரையில வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க, ஸோ யமுனா நதியோட கிளை நதிகள் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். எந்த ரிவர்? சாம்பல் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர், ஒரு மிக முக்கியமான ரிவர். ஸோ இந்த சாம்பல் ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கிளை நதி வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பானாஸ் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். அதுக்கப்புறம் பார்பதி அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். ஸோ சாம்பல் ரிவரோட கிளை நதிகளை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ மேப்பை நீங்க வந்து முதல்ல இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்த பிறகு நான் ஒவ்வொன்றையும் உடைச்சு உங்களுக்கு வந்து தெளிவா வந்து தெரியும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க வந்து பிக்கப் பண்ணிடலாம். மேப் சார்ந்தது இனிமே நீங்க புத்தகத்தை கூட படிக்க தேவையில்ல, அந்த அளவுக்கு என்ன பண்ணிடலாம், அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்க அப்படியே மேப் வந்து வரையணும். கங்கா ரிவர் எப்படி இருக்கு, அதோட கிளை நதி வரைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். அப்போ பானாஸ் ரிவர் இங்க இருக்கு, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சாம்பல் ரிவர் இங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க பார்பதி ரிவர் வந்து இங்க இருக்கு, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே பேத்வா ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர், ஓகே. ஸோ இதுல கேன் பேத்வா, இப்போ வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி கேன் பேத்வா ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்குது, ஓகே. ஸோ கேன் பேத்வா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர், ரைட்டா? ஸோ இந்த கெயின் இது பக்கத்துல ஒரு குட்டி ரிவர் வந்திருக்கும். இந்த கெயின் ரிவரையும் பேத்வா ரிவரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாயின் பண்றாங்க, ரைட்டா? இப்போ ரீசெண்டா புந்தல்கண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். புந்தல்கண்ட் ரீஜியன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வந்து வரும், பெண்டிங் மாதிரி வந்து வரும். ஸோ இந்த இடத்த புந்தல்கண்ட் ரீஜியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்ல கேட்பாங்க புந்தல்கண்ட் ரீஜியன் எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து லிங்க் பண்ணி வந்து படிக்கணும். ஸோ அதனாலதான் நான் வந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு லிங்க் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஸோ புந்தல்கண்ட் ரீஜியன் அப்படிங்கக்கூடிய ரீஜியன் இருக்கு. ஸோ இந்த ரீஜியன்ல நிறைய வறட்சியான பகுதிகள் வந்து இருக்கு. ஸோ இதை மாத்துறதுக்காக கெயின் பேத்வா ப்ராஜெக்ட், கெயின் ரிவர் இங்க இருக்கு, இந்த ரெண்டு ரிவரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த புந்தல்கண்ட் ரீஜியன்ல உங்களுக்கு வறட்சியை வந்து போக்குறதுக்காக மத்திய அரசு இந்த ரெண்டு ரிவரையும் லிங்க் பண்றாங்க. அப்படி லிங்க் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பானா டைகர் ரிசர்வ்ஸ் பாதிக்குது, ஓகே. நேத்து தேனியில நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்கிறதுனால என்ன நடக்குது, மதிக்கட்டா நேஷனல் பார்க் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொன்னேன். இதே போல பானா டைகர் ரிசோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பானா டைகர் ரிசோர்ஸ் இந்த புந்தல்கண்ட் ரீஜியன்ல கெயின் பேத்வா வாட்டர் லிங்க் ப்ராஜெக்ட் வந்து பண்றதுனால பாதிக்கக்கூடிய பார்க் என்னது, பானா டைகர் ரிசோர்ஸ். நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லலாம், ஓகே. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேஷனல்
கிரீன் ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறவங்க என்வாயர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தேசிய பசுமை தீர்ப்பாணையம் என்ன பண்ணும், நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ இதே மாதிரி இந்தியாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா பல ரிவர்ஸ், நிறைய ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ரிவர் எங்கெங்கெல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அக்யூரேட்டா நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நடப்பு நிகழ்வுல நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான டாபிக்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டா, ஸோ இப்போ ஒவ்வொரு ரிவரையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்காவா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மேப் தெரியுதான்னு பாக்குறேன், தெரியலன்னா நான் அடுத்து இது பண்றேன். ரைட்டா? ஸோ இங்க எந்தெந்த ரிவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க மேப்ல. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிவர். மகாநதியும் கோதாவரியும் வந்து லிங்க் பண்றதுக்கான விஷயம். ஓகே, மகாநதி இங்க இருக்கு, கோதாவரி லிங்க் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ரீசன்ட் பிளான், கவர்மெண்டோடைய பிளானு. நீங்க வந்து வாட்டர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ல வந்து படிச்சுக்கலாம். டெலகிராம்ல இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்ததுக்கு நம்ம வந்து போயிடுவோம். ஓகே, ஸோ அடுத்ததுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வாங்க. ஸோ இப்போ இந்த ரிவர் வந்து பார்த்தாச்சு, கங்கா ரிவர் ஓரியன்டான விஷயங்களை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா அமர்கண்டக் பிளாட்டியூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அமர்கண்டக் பிளாட்டியூல இரண்டு ஆறுகள் வந்து உருவாகும். ஒரு ஆறு வந்து பாத்தீங்கன்னா சன் ரிவர். சன் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி நார்த் நோக்கி, வடக்கு நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி, இந்த சாம்சங் அப்படிங்கிற யாருன்னு தெரியல, கிளாஸ் அவுட் ரிமூவ் பண்றேன், திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ சன் ரிவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க போகும், பீகாருக்கு வந்து போய் கங்கா ரிவர்ல ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதே நேரத்துல இந்த அமர்கண்டக் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரைஞ்சு வந்து பார்க்கலாம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஓகே, அமர்கண்டக் பிளாட்டியூல நர்மதா ரிவர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆறு. இதே மாதிரி இந்த ரிவரை எப்படி போகுது, அப்போ வந்து அமர்கண்டக் பிளாட்டியூ என்ன பிளாட்டியூ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அமர்கண்டக் பிடபூமியில இரண்டு ஆறுகள் வந்து ஆரம்பிக்குது. ஒன்னு சன் ரிவர் பீகார் நோக்கி செல்லுது வடக்கு நோக்கி, இன்னொரு ஆறு மேற்கு நோக்கி அரபிக்கடல் நோக்கி என்ன பண்ணுது, செல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க வாங்க. ஸோ இது வந்து சால்ட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், லூனி ரிவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லூனி ரிவர் எங்க, ராஜஸ்தான்ல டெசர்ட் ரீஜியன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தார் டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல தார் டெசர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திரா காந்தி கேனல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இந்திரா காந்தி கேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட் ஏரியா வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த மாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆறு தான் இந்திரா காந்தி கேனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஆறையும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டான விஷயத்த நீங்க வந்து பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து நேரடியா உங்களுக்கு கேள்விகளா வந்து வரும். அப்போ இந்திரா காந்தி கேனல் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு, முக்கியமா இந்த லொகேஷன்ல இருக்கு. மேப் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, சட்லஜ் ரிவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சட்லஜ் ரிவர் என்ன ஆகுது, இந்தியாவுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ரிவர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்கி பேரேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரேஜ் வந்து இருக்கு, ஹார்கி பேரேஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓகே சட்லஜ் ரிவர்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கேனல் ஸ்டார்ட் பண்றோம். ஏன், இந்த இடத்துல ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கிறதுனால நமக்கு மலைமறைவு பிரதேசமா இந்த லொகேஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம அந்த டெசர்ட் டாபிக்ஸ்ல வந்து பார்ப்போம். இந்த லொகேஷன்ல மழை இல்லாத ஒரு இடமா வந்திருக்கு. ஸோ இங்க நல்ல குளுமையான ஒரு ஏரியா வந்திருக்கு, ஆனா இங்க வறட்சி பணிகளா வந்திருக்கு. ஸோ இதை மாத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இது இந்திரா காந்தி
கேனல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதே மாதிரி அஜ்மீர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில நிறைய வந்து படிப்பீங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாபிக்கையும் பக்காவா லிங்க் பண்ணி வந்து படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து தூக்கி போட்டுடலாம். இது ஒரு கஷ்டமே கிடையாது, ரைட்டா? ஸோ அப்ப இந்திரா காந்தி கேனல் இங்க இருக்கு, இந்த லொகேஷன்ல இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த இடத்த நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இருக்கு இல்லையா சட்லஜ் ரிவரு. ஓகே, சட்லஜ் ரிவரும் பியாஸ் ரிவரும் ஜாயின் பண்ற இடத்துல ஹார்கே பேரேஜ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அடுத்த டாபிக் நம்ம வந்து போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரிவரையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம இங்க இதுக்கு வந்துடலாம். ஸோ அடுத்து இங்க வாங்க, நேர வந்து பாருங்க, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தீசா ரிவர். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா தீசா ரிவர் அப்படிங்கக்கூடிய வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கங்கா ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நமாமி கங்கா ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, நான் அதையும் இதோட சேர்த்து வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா வந்து இருப்பாரு. ஓகே, ஸோ நமாமி கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா வந்து இருப்பாரு. அந்த டிபார்ட்மெண்ட் நான் வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாத்தையும் லிங்க் பண்ணி உங்களுக்கு தெளிவான முறையில நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்தவரையில ராவி ரிவர் நேத்தும் வந்து சொன்னேன், திரும்பவும் நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த லொகேஷனை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராவி ரிவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த ராவி ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா மூவர்ண கொடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்துறாரு. சோ அதாவது லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்ப நடக்கு, 1929ஆம் ஆண்டு நடக்குது லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூர்ண சுவராஜ் அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய முழு சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோளை வந்து வைக்கிறாங்க. எந்த செஷன்? லாகூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு, பாகிஸ்தான்ல வந்திருக்கு. ஸோ இந்த செஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவரா வந்திருக்காரு. அப்ப லாகூர் செஷன் 1929, தலைவர் யாரு? நேரு அவர்கள். ஸோ நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட மூவர்ண கொடிய என்ன பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் 31 1929ஆம் ஆண்டு என்ன பண்றாரு அப்படின்னா டிசம்பர் 31 1929ஆம் ஆண்டு என்ன பண்றாரு, 3 வண்ண கொடிய ஏத்துறாரு. எதுக்காக? ஜனவரி 26 பின்ன எழுத மாட்டிக்க ஓடு. ஓகே, ஜனவரி 26 வந்து பாத்தீங்கன்னா 1930ல நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், நாம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து முதலா கொண்டாடுறதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்கோம். ஸோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜனவரி 26 1930 வந்து கொண்டாடும் விதமா ராவி ரிவர்ல யாரு கொடியேத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியேத்துறாரு, ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அடுத்து இங்க வாங்க. ஸோ இப்போ நமாமி கங்கா ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கங்கை நதியை நாம வந்து சுத்தப்படுத்த போறோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த நமாமி கங்கா ப்ராஜெக்ட் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த நமாமி கங்கா சார்ந்ததுல யாரு ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. பாலிட்டி பாடத்துல பிரைம் மினிஸ்டர் எதுக்கெல்லாம் வந்து தலைவர் அப்படிங்கக்கூடிய, நீங்க பிரைம் மினிஸ்டரை போட்டு முட்டி மோதிட்டு இருப்பீங்க. ஆனா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் எதுக்கெல்லாம் வந்து ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து கேட்டு போயிருவாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எதுக்கெல்லாம் வந்து ஹெட் அப்படிங்கக்கூடிய டேட்டாஸை நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நமாமி கங்கா ப்ராஜெக்டை நம்ம வந்து பார்த்துருவோம், ரைட்டா? பப்ளிக் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமாமி கங்கா ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவரை வந்து ப்ராப்பரா வந்து சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நமாமி கங்கா சுத்தப்படுத்தக்கூடிய திட்டம் எந்த அமைச்சரத்துக்கு கீழே வந்து கேட்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வந்து வரும். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர் டெவலப்மெண்ட், கங்கா ரிலேட்டடா இதுல வந்து வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வந்து வரும். ஸோ 2016ல என்ன பண்ணாங்க,
நேஷனல் கங்கா கவுன்சில், நேஷனல் கங்கா கவுன்சில். ஓகே, நேஷனல் கங்கா கவுன்சில் எப்போ உருவாக்கப்பட்டது? 2016ல வந்து உருவாக்குனாங்க. ரைட்டா? அதுக்கு முன்னாடி நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி. ஸோ நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி. ஸோ அப்போ இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர். ஸோ என்ன பண்ண போறோம்? கிட்டத்தட்ட 20,000 கோடி ஃபண்டு. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கணும். கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு மாபெரும் திட்டம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது மூலமா என்ன பண்றோம்? ரிவரை வந்து அக்யூரேட்டா என்ன பண்றாங்க, சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 14th டிசம்பர் என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வேர்ல்ட் ரீஸ்டோரேஷன் டே அப்படிங்கக்கூடிய ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட ஜல்சக்தி அப்படிங்கிறது 2014ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, கங்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இதுக்கு ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் முக்கிய தலைவராக வந்து இருப்பாரு. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேல 3 நாடுகள், நேபாள், சைனா, பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய நாடுகளும் வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்தியாவில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. நேஷனல் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா ரிவர் தான். அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய முக்கியமான புனிதத்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரிவராகவும் இது வந்து இருக்கு. இதே மாதிரி நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து முடிச்சுட்டு இந்த வேதிக் பீரியட்ல அதெல்லாம் வந்து படிப்பீங்க. அப்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கை படுகை இதெல்லாம் ஒரு முக்கிய இரும்பு காலகட்டங்களில் விவசாயம் தோன்றதுக்கு ஒரு மிக முக்கிய காலகட்டங்களா வந்து இருக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம நேரா எங்க வரோம்? நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்து வரோம். ரைட்டா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல யூ டேன் வந்து அடிக்குது. அப்போ யூ டேன் அடிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி நாம வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ல டேம் வந்து கட்டுவாங்க. ஆனா பிரம்மபுத்திராவில் என்ன பண்ண முடியாது? வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் ஃப்ளோவோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் சவுண்ட் தெளிவா கேக்குதா? யாருக்கும் கேட்கலன்னா எக்ஸிட் ஆயிட்டு கூட உள்ள வந்து பாருங்க. சவுண்ட் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, இப்போ பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மவுண்டெயின் படிக்கும்போது நான் வந்து தெளிவா வந்து சொல்லுவேன். ரைட்டா? இந்த பிரம்மபுத்திரா ரிவர்ல இந்த லொகேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு யூ டர்ன் வந்து நடக்குது. ஸோ அது வந்து அந்த மலையோட அமைப்புனால வந்து நடக்குது. இதே மாதிரி வேலி வந்து பார்க்கலாம், வி ஷேப் வேலி, இந்த மாதிரி நிறைய ஹிமாலயஸ்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நாம வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஹெவியா வந்து இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டருக்கு எதுவுமே வந்து பண்ண முடியாது. நம்ம வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்கு டேம் எதுவுமே வந்து கட்ட முடியாது. அதனால இந்த அடிக்கடி இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் வந்து வரும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல மானாஸ் டைகர் ரிசோர்ஸ், மானாஸ் பார்க் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மானாஸ் டைகர் ரிசோர்ஸ் மானாஸ் பார்க்ல வந்து இருக்கு. ஸோ இதுல பிரம்மபுத்திரா ரிவர் இங்க வந்து என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகி எங்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுது? பங்களாதேஷுக்கு போகுது. இதே மாதிரி பிரம்மபுத்திராவோட கிளை நதி இங்க வந்து பாத்தீங்கன்னா லூனி ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மானாஸ் ரிவர் வந்து இருக்கு. இதோட கிளை நதிகள் இன்னும் மேப்ல நான் அடுத்த மேப்ல தெளிவா வந்து காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ அப்போ பிரம்மபுத்திரா ரிவர் எங்க ஃப்ளோ ஆகுது? அருணாச்சல பிரதேசல உள்ள யூ டர்ன் அடிச்சு அசாமு இந்த லொகேஷன்ஸ் வந்து வருது. நேரா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் கங்கா ரிவர் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். பங்களாதேஷ்ல பத்மா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது ஹூகுலி ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹூகுலி ரிவர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமா வந்து என்ன பண்றாங்க,
சணல் உற்பத்தி, ஜன்னல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சணல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் தான் என்ன பண்றாங்க, அதிகமா வந்து உற்பத்தி பண்றாங்க. அப்போ இந்த சணல் உற்பத்தி பண்ணக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்ல, ஓகே, இப்போ சணல் வந்து இருக்கு அப்படின்னா சாக்குலாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும், அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்லா அதை மெட்டீரியலா வந்து மாற்றணும் அப்படின்னா நிறைய வாட்டர் வந்து தேவை. ஸோ இந்த வாட்டருக்கு எந்த ரிவர் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஹூகுளி ரிவர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்படுது. ரைட்டா, இது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நேரா வந்து என்ன பண்ண போறோம், இந்த லொகேஷனுக்கு வாங்க. இப்போ காந்தி 1915ல உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தாரு. வந்த பிறகு நிறைய பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகா வந்து இருக்கட்டும், ஓகே, அதுக்கப்புறம் குஜராத்ல ஆலை தொழிலாளர் இதா இருக்கட்டும், வேலை நிறுத்த போராட்டமா இருக்கட்டும், அடுத்து வந்து கேதா சத்தியாகிரகா, இந்த மாதிரி ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. 1915ல இந்தியாவுக்கு வந்து பனராஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து காந்தி வந்து இருந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஆசிரமம் இந்த லொகேஷன்ஸ்ல வந்து வரும். ரைட்டா, சபர்மதி ரிவர்ல வந்திருக்கு. சபர்மதி ரிவர் இங்க இருக்கு, லூனி ரிவர் இங்க இருக்கு. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாஹி ரிவர், மகேந்திர சிங் தோனி இருக்கார்ல, மஹி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மாஹி ரிவர் என்ன ஆகுது, மத்திய பிரதேசல ஸ்டார்ட் ஆகி ராஜஸ்தானுக்கு போய் இந்த லொகேஷன்ல கல்ஃப் ஆஃப் காமத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லொகேஷனை கல்ஃப் ஆஃப் காமத் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ கல்ஃப் ஆஃப் காமத்துல என்ன ஆகுது, சபர்மதி ரிவர், மாஹி ரிவர், நர்மதா ரிவர், தப்தி ரிவர், இது எல்லாமே என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. எங்க, அரபிக் சீல ஃப்ளோ ஆகுது. அதான் நான் வச்சுக்கணும். ரைட்டா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பாருங்க, இந்த ரிவர் வந்து முடிச்சாச்சு. அடுத்து இங்க வாங்க. ஓகே, ஸோ இங்க இதுல ஒடிசா அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. இந்தியாவில் சைக்ளோன் வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல மிக அதிகமா வந்து பாதிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒடிசா, இப்போ ரீசெண்டா ட்ரெயின் ஆக்சிடென்ட் கூட வந்து நடந்துச்சு இல்லையா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல டாப் மோஸ்ட் லெவல்ல ரொம்ப சிறப்பா பணியாற்றுறதுல டாப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது ஒடிசா மாநிலம். ஓகே, சுபர்ணேகா அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர் வந்து இருக்கு. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க, மகாநதி அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். ஓகே, மகாநதி எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இங்க மத்திய பிரதேசல வரும், சத்தீஸ்கர்ல வந்து வரும், இப்படி இதாகுது. ஸோ இதுக்கு இடையில ஒரு ட்ரிபியூட்டரிஸ் இருந்திருக்கு, டெல் ரிவர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வீலர் ஐலாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்கு. வீலர் ஐலாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரம்மோஸ் ஏவுகணை, இந்த மாதிரி முக்கியமான ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீலர் ஐலாண்ட்ல என்ன பண்ணுவோம், பரிசோதனை செய்வோம். இந்த வீலர் ஐலாண்ட்ல சமீபத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்றாங்க. அப்போ என்னென்ன ஐலாண்ட்லாம் உங்களுக்கு வந்து ரீநேம் பண்றாங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரீசெண்டா என்ன ஐலாண்ட் என்ன நேம் வந்து மாத்துறாங்க. இதே மாதிரி அந்தோமான் நிக்கோபார் தீவு, இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து அயோத்தி தாசர், இப்போ வந்து குரோம்பேட்டையில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை அயோத்தி தாசர் அப்படின்னு மாத்தினாங்க. இதே மாதிரி அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அப்படி வளாகம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட வளாகத்தை வந்து மாத்தினாங்க. இந்த மாதிரி ரீநேம் பண்றாங்க இல்லையா, அதையும் லிஸ்டையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, இந்திராவதி, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா crocodiles வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்திருக்கும். கோதாவரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி இங்க ஸ்டார்ட் ஆகுது. கோதாவரி இங்க ஸ்டார்ட் ஆகி எங்க இதாகுது, ஸோ இந்த இடத்துல ட்ரெயின் ஆகுது, ஆந்திராவில் ட்ரெயின் ஆகுது. ஸோ இதுல இந்திராவதி அப்படிங்கக்கூடிய ஒரு டால்ஃபின் crocodile ரொம்ப ஃபேமஸ். ஸோ கங்கா டால்ஃபின் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்தியாவோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் டால்ஃபின். ஸோ ரிவர் டால்ஃபின் மியூசியம் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. ரிவர் டால்ஃபின் மியூசியம் பீகார்ல இருக்கு. ஸோ அடுத்து இங்க வாங்க, கோதாவரி. ஓகே, ஸோ கோதாவரி ரிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர். ஸோ இந்தியாவில் முதலா 2 ரிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்லிங்க் பண்ணாங்க. ஓகே, அதுக்கடுத்து வைங்கா அப்படிங்கக்கூடிய வைனிகங்கா அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். ஸோ இந்த ரிவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கோதாவரி ரிவர் வந்து பாத்துக்கோங்க, இந்திராவரி ரிவர் அதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து பாத்துக்கோங்க. ரைட்டா, ஸோ இப்போ தெலுங்கானா மாநிலம் 2014ல வந்து உருவாக்குனாங்க.
தெலுங்கானாவுக்கு என்ன கிடையாது, கோஸ்டல் ஸ்டேட் வந்து கிடையாது. தெலுங்கானா என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு கோஸ்டலை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு ஸ்டேட்டும் உங்களுக்கு கடற்கரையை வந்து டச் பண்ணிச்சுன்னா அந்த அந்த ஸ்டேட்டோட ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எக்கனாமி லெவலில் இப்போ தமிழ்நாட்டில் போர்ட் இருக்கு, எண்ணூர் போர்ட்டு, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வந்து இருக்கு. அப்படி போர்ட் இருந்தால் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்கனாமி லெவல் வந்து பூம் ஆகும். அப்போ இந்த மாதிரி லேண்ட் லாக்டு ஸ்டேட் வந்து இருக்கு இல்லையா, சுற்றி என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பெரிய லெவலில் வந்து பண்ண முடியாது. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஸ் கமிஷன், நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா என்ன பண்ணுவாரு, ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ அவங்க இந்த இதெல்லாம் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட், இந்த மாதிரி ஒரு சில பாப்புலேஷன் இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இங்க இந்தியாவில் முதலா லிங்க் பண்ணப்பட்ட 2 ரிவர், கிருஷ்ணா ரிவர், கோதாவரி ரிவர் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இங்க பீமா ரிவர் இங்க ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுது, இந்த லொகேஷன்ல வந்து வருது. அடுத்து கிருஷ்ணா ரிவர். அப்போ பீமா ரிவர் கிருஷ்ணா ரிவருடைய கிளநதி. அதே மாதிரி கிருஷ்ணா ரிவர் இந்த சைடு லெஃப்ட் சைடு பீமா ரிவர், ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா துங்கபத்ரா. ஸோ இதுலதான் விஜயநகர் எம்பையர் வந்து இருக்கும். ஸோ இதுல ஹம்பி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிட்டி வந்து இருக்கும். ஹம்பி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிட்டி வந்து இருக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ பீமா ரிவர், கிருஷ்ணா ரிவர், துங்கபத்ரா ரிவரை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவில் கேனியான்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ கேனியான்ஸ் அப்படின்னா ஓகே, ஸோ உங்களுக்கு கேனியான்ஸ் உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரிவர்ல இந்த பாலார். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ முக்கியமான லொக்கேஷனை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கேனியான்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ பெண்ணார் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரிவர். ஓகே, ஸோ இந்த பெண்ணார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராவில், முக்கியமாக கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகி ஆந்திரா வழியா என்ன ஆகுது, இங்கே பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரெயின் ஆகுது. ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நந்தி ஹில்ஸு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஹில்ஸு, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இந்தியாவில் கேனையான் உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ரிவரில் இந்த பெண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ அமெரிக்காவில் தான் இந்த கேனையான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி பேட்டர்ன். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இதை யூபிஎஸ்சியோட கொஷினை ஃபுல்லாக எடுத்து வந்து உள்ள போடுறாங்க. அப்போ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, இதான் பெண்ணார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது முக்கியமான இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேனியான்ஸ் வந்து உருவாக்குது அப்படிங்கிறத பாருங்க. மேப் வர முடியல, இதில் கூட தேடுறேன். நான் சொல்லக்கூடியதை நீங்க வந்து தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கேனியான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஓகே இந்த ரிவர் தான். ஸோ ஆந்திர கர்நாடகாவில் எதுக்கு நம்ம விக்கிபீடியாவில் எடுத்து படிக்கணும்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் தெரியல, ஓகே. ஸோ இது வந்து ஒரு செங்குத்தான ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு வந்து இருக்கும். செங்குத்தான ஆழமான பள்ளத்தாக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேனியான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு வந்து இருக்கும். இந்தியாவில் இது அமெரிக்காவில் தான் இந்த கேனியான்ஸ் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேனியான்ஸ் வந்து உருவாக்கும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் வந்துருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமாவும் வந்துருக்கு. ரைட்டா? ஸோ இந்த லொக்கேஷனை என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்தியாவில் கேனியான் உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரிவர்ல பெண்ணார் ரிவர் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப முக்கியமான ரிவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து லொக்கேஷன்ஸ். ஸோ லொக்கேஷன் சார்ந்த விஷயத்துல என்ன பண்ணிக்கோங்க, முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ எந்தெந்த ரிவர் எப்படி எப்படி உருவாகுது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது 2022ல உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? என்னென்ன டெம்பிள்ஸ் ரிவர்ஸ்ல இருக்கு,
இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததுக்கு வந்துருவோம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து பாலாறு. ஸோ கர்நாடகா தமிழ்நாட்டில் பாயக்கூடிய பாலாறு. ஓகே, இந்த ஆறுகளை தெரியும். அடுத்து காவேரி. ஸோ இந்த காவேரி பிரச்சனை நமக்கு இந்தியாவுக்கும் கேரளா, தெலுங்கானா இது எல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ரிவர். பாலாறு சார்ந்த விஷயங்கள், ரைட்டா? ஸோ இதுல தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மேகதாது அப்படிங்கக்கூடிய ஒரு அணை. ஓகே, மேகதாது அப்படிங்கக்கூடிய ஒரு அணை கட்டுறதுக்கான முயற்சி கர்நாடகா எடுத்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இந்த ரிவர்ஸை என்ன பண்ணிக்கோங்க, மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போயிடுவோம். ஸோ இங்க நார்த் ஈஸ்ட் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இங்க நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தாச்சு. இதுல பராக் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர், நாகாலாந்து இங்க பாத்தீங்கன்னா பராக் ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர் இருக்கு. இந்த ரிவரும் என்னது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஸோ மேப்பு எஸ்எஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி அதெல்லாம் ஆங்கிலத்திலாம் கேட்பாங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இரவாடி, இங்க இந்திராவதி ரிவர் பார்த்தோம் இல்லையா? இந்திராவதி ரிவர் பார்த்தோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவாடி ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர் இருக்கும். ஸோ இந்த இரவாடி ரிவர் பாத்தீங்கன்னா எதுல ட்ரெயின் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தோமான் பக்கத்துல, அந்தோமான் சீல என்ன ஆகும், ட்ரெயின் ஆகும். பே ஆஃப் பெங்கால் இது பக்கத்துல இருக்க அந்தோமான் சி, இங்க இரவாடி ரிவர் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆகும். இது தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல்ல ரிவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த ரிவர் சார்ந்ததுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இதை என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொன்றையும் பக்காவா தெரிஞ்சுக்கணும். அப்போ ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய டேம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் எதுக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ நிதி ஆயோக்கோட தலைவர் நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் பிரைம் மினிஸ்டர் தான். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் அதோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி, நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி, ஸோ அதோடைய தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். தேசிய கங்கை நதிப்படுகை ஆணையம், ஸோ அதோடைய தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஸோ 1952 உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோடைய தலைவரும், நேஷனல் ஒருங்கிணைந்த நேஷனல் வளர்ச்சி குழுமம் இதோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். நேஷனல் கமிஷன் ஃபார் பாப்புலேஷன் கண்ட்ரோல், நேஷனல் கமிஷன் ஃபார் பாப்புலேஷன் கண்ட்ரோல், தேசிய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கமிஷன் அதோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்திய விண்வெளி துறை இருக்கு இல்லையா? இந்தியாவோட விண்வெளி துறை, ஸோ இந்தியாவோட விண்வெளி துறையோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இந்தியாவின் அணுசக்தி துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி துறை, இதுவும் பிரைம் மினிஸ்டர் தான். இந்தியாவின் வனவிலங்கு ஆணையம், இந்தியாவின் வனவிலங்கு ஆணையம், ஸோ நேஷனல் இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், ஸோ இதோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான்.
இப்போ வாட்டர் ரிலேட்டடா வந்து பார்த்துருக்கோம். இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையான ஆணையம் கவுன்சில் வந்துருக்குல்ல, அதோட கவுன்சிலோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில், நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில், தேசிய தண்ணீர் ஆணையத்தோட தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். ரைட்டா? ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் எதுக்கெல்லாம் ஹெட்டு அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. இதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ரிவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ரிவர்ஸ் டாபிக்கை என்ன பண்ணுங்க, இப்படி உடைச்சு என்ன பண்ணுங்க, தெளிவான முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிவர் டாபிக்கை என்ன பண்ணணும், இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்படி படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அதெல்லாம் வந்து சொன்னேன். ஸோ காவேரி ரிவர் வந்து சொன்னேன். ஸோ காவேரி ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல வந்து பாக்குறீங்க. ஓகே, தலக்காவேரியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தலக்காவேரியில மேப் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த காவேரி ரிவர் முடிச்சுட்டு வாட்டர் ரிலேட்டட் கமிஷன்ஸ் வந்து இருக்கு. அது எந்தெந்த ரிலேட்டட் கமிஷன் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், நான் அதை வந்து பட்டியல் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வந்து இது பாலிட்டி பிளஸ் இதுல சேர்ந்து வந்து வரும். ரைட்டா? ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்னென்ன வாட்டர் ரிலேட்டடான ஜல்சக்தி அமைச்சருக்கு கீழே இடையில இது வந்திருக்கு. அப்போ வாட்டர் கமிஷன் ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடா. இப்போ காவேரி ரிலேட்டடா ஒரு சில கமிஷன்ஸ் வந்துருக்கு. காவேரி வாட்டர் ட்ரிபுனல்ஸ் வந்துருக்கு. காவேரி வாட்டர் ட்ரிபுனல்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பாயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இடையில என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ் வந்துருக்கு வாட்டர் ரிலேட்டடா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2ல என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ரிலேட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. அப்போ ட்ரிபுனல்ஸ், நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிபுனல்ஸ்லையும் தீர்ப்பாயங்களையும் என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ வாட்டர் ரிலேட்டட் ட்ரிபுனல்ஸ் வந்து பார்ப்போம். இதே மாதிரி காவேரி ரிவர் ரிலேட்டடா வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து தெளிவான இதை வந்து பார்த்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையில எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை அப்படிங்கக்கூடியது பாலிட்டி புக்ல வந்து இருக்கு. அதையும் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ காவேரி ரிவருக்கு போறதுக்கு முன்னாடி ரிவர் போர்டு ஆக்ட். ஓகே, ரிவர் போர்டு ஆக்ட். ஸோ இப்போ மாநிலங்களுக்கு மாநிலம் வந்து வாட்டர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு என்ன ஆர்டிகிள்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 262, ஆர்டிகிள் 262 மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆர்டிகிள் 262. ஸோ அதுபடி ரிவர் போர்டு ஆக்ட், ரிவர் போர்டு ஆக்ட், நதி வாரிய சட்டம், நதி வாரிய சட்டம் எந்த வருடம், 1900. நதி வாரிய சட்டம் 1956, சாரி 56. ஓகே. ஸோ இன்டர் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட், மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைக்கான சட்டம் 1956. இந்த ரெண்டு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சட்டம் 1956. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ராவி பியாஸ், ராவி அண்ட் பியாஸ், நான் மேப் காமிச்சுக்கிறேன். ராவி பியாஸ் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கா, ராவி பியாஸ் ரிலேட்டடான பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 1986ல ஓகே என்ன பண்றாங்க, ட்ரிபுனல்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இது ராஜஸ்தான். ஓகே, ஸோ ராஜஸ்தான் மாநிலங்கள்லயும் வரும். அதுக்கப்புறம் ஹரியானா, இங்க ஹரியானா மாநிலங்கள்லயும் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பஞ்சாப். ஸோ இந்த 3 மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை தான்
ராவி பியாஸ் ரிவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1986 கிருஷ்ணா வாட்டர் ரிலேட்டடான இஷ்யூஸ் 2004 வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த இருக்கா கிருஷ்ணா ரிவர். ஸோ கிருஷ்ணா வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் 2004 வந்து அந்த தீர்ப்பாயம் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2004 ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்களை தழுவியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மகாநதி, முக்கியமான ரிவர் மட்டும் சொல்றேன். ஸோ மகாநதி சத்தீஸ்கருக்கும் ஒடிசாவுக்கும் இடையில மகாநதி ட்ரிபியூனல்ஸ் 2010 வந்து ஆரம்பித்தாங்க. 2010 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ மாநிலங்களுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா இந்த தீர்ப்பாணையம் அப்பப்போ மீட்டிங் நடக்கும். எந்த வாட்டரை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபியூனல்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையில என்னென்ன வாட்டர், என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நர்மதா ரிவர் எந்தெந்த மாநிலங்களுக்கு, பெரியார் ரிவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில பிரச்சனை, கோதாவரி நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஒடிசா இந்த மாநிலங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை. ரைட்டா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிருஷ்ணா ரிவர் 2004, மகாநதி 2018, மகதாயி வாட்டர் ரிசீவ், மகதாயி அப்படிங்கக்கூடிய ரிவர் இந்த இடத்துல வந்து வரும். ரைட்டா? மகதாயி அடுத்த மேப்ல காமிக்கிறேன். ஸோ இந்த வாட்டர் மகதாயி ரிவரை வந்து பாத்தீங்கன்னா கோவா, இங்க கோவா அங்க இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ கோவா, கர்நாடகா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனைக்குரிய ஒரு ரிவர் மகதாயி ரிவர். ஸோ இந்த மகதாயி ரிவரோட டிஸ்ட்ரிபியூட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2010 என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. மகாநதி 2018 இது பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான வாட்டர் ட்ரிபியூனல்ஸ் ஓரியன்டது. ஸோ இதுல காவேரி வாட்டர் ட்ரிபியூனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா காவேரி ரிலேட்டடா ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, 1962 ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. காவேரி வாட்டர் ட்ரிபியூனல்ஸ் 1962 ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து 1968 கான்ஸ்டியூட் பண்றதுக்கு இது பண்ணிட்டு 79 வந்து கெசட்ல 79-80 கெசட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ காவேரி ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெட்டிஷன், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவோம். ஆர்டிகல் 366 கீழே நம்ம வந்து என்ன பண்ணோம், கோர்ட்ல என்ன பண்ணோம், அப்ரோச் பண்ணோம். ஸோ அதுபடி ஆர்டிகிள் ரைட் டு லைஃப் வைலேட் பண்றாங்க, நமக்கு வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வந்து கேஸ் போட்டோம். ஸோ அது ரிலேட்டடா இஷ்யூஸ் வந்து இருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வந்து காவேரி ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ரீசெண்டா என்ன பண்ணுவாங்க, 2 மாநிலங்கள், இந்த எல்லா மாநிலங்களும் பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா இவங்க எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. ரைட்டா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிபியூனல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 10 ஏப்ரல் 1969 இது பண்ணாங்க. கிருஷ்ணா வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் அப்பவே ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்ல வந்து தெளிவான முறையில வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஆர்டிகிள் 262 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2019 இன்டர் வாட்டர் ரிவர் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ரைட்டா? அதையும் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். காவேரி வாட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா 1990 2 ஜூன் காவேரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ட்ரிபியூனல்ஸ். இயர் கேட்டாங்கன்னா 2 ஜூன் 1990 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணாங்க, இன்டர் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் படி அகைன் 2017 ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இடையில மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மினிஸ்டர் சென்ட்ரல் லெவலில் போயிட்டு அங்கே வந்து முக்கியமான மினிஸ்டர்லாம் வந்து பார்ப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவரை பற்றி ஓவராலாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் மேப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், பக்காவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதையும் அக்யூரேட்டாக வந்து டீச் பண்ணிட்டு
இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம்ல ஒரிஜினல் கொஸ்டின் வந்து அனுப்புவேன். ஸோ அதை நீங்க வந்து இமீடியட்டா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓவராலா ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே 200 கொஸ்டின் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து டெஸ்ட் வந்து வைப்போம். அதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் நீங்க வந்து ஒவ்வொரு வகுப்பு எடுக்கும் போதும் ஆட்சியர்கல்வியோட யூபிஎஸ்சி கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அடங்கிய நம்ம ஆட்சியர்கல்வியோட ஜிகே புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க கொஸ்டினோட ஃபார்மட் நல்லா உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிட்டு இப்போ அதை மட்டும் நீங்க வந்து படிச்சீங்கனாலே என்ன பண்ணிடலாம். ஓகே, நீங்க நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அதை தாண்டி நீங்க வேற எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட். இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த 3 புத்தகங்களுமே நான் வந்து உருவாக்கியிருக்கேன். உங்களுடைய பல மணி நேரம், பல ஆயிரக்கணக்கான பணத்தை எல்லாத்தையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசட்டா இது வந்து இருக்கும். நீ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் வாங்கினீங்கன்னா அடுத்து ஒரு 6 மாசத்துல அப்டேட் வேணும். இது அப்படி கிடையாது. நீங்க எத்தனை வருஷம்னாலும் இதை வந்து பாத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டா கைட் பண்ணும். ஸோ நீங்க இதை வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் காமனா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்போ இதை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க. ஸோ நமக்கு வகுப்புக்கு டைம் இல்லை, நம்ம வந்து சிலபஸ் முடிக்க முடியலன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து வச்சு உங்களுக்கு வந்து பக்காவா நம்ம வந்து கொண்டு போயிருவோம். ரைட்டா? கடைசி எல்லா டாபிக் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இடையில நம்ம கிளாஸ் போகும்போது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டெலகிராம்ல நான் வந்து கொஸ்டின் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் நம்ம ஆட்சியர்கல்வியோட நம்பர் 9500399670 நம்ம ஆட்சியர்கல்வி வெப்சைட்லேயே வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து ஆட்சியர்கல்வியில பிராட்காஸ்ட்ல என்னன்னா மரக்கன்று நடணும், மரக்கன்று நட்டு வந்து அனுப்புங்க. உங்களை பிராட்காஸ்ட்ல வந்து சேர்ப்பேன். இண்டிவிஜுவல் மெசேஜ், கிளாஸ் ஷெடியூல் அதெல்லாம் வந்து வரும். ஸோ நீங்க புத்தகம் வேணும்னா ஆட்சியர்.inல நீங்க வந்து நேரடியாக பெற்றுக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு நான் ஒரு 3 நாள் கழிச்சு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நம்ம காலையில மார்னிங் 5:30 5 வந்து கிளாஸ் வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். பிளஸ் அந்த குரூப்லயும் மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ சிறப்பா படிங்க, தரமா படிங்க, நல்லா படிங்க. கருத்துக்களை கண்டிப்பா நீங்க வந்து தெரிவிங்க. வகுப்பு பற்றின கருத்துக்கள், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தும். இன்னும் நம்ம வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஊக்கத்தை வந்து கொடுக்கும். ரைட்டா? ஸோ அதனால இது பண்ணுங்க. மேப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரெடி பண்ணணும்னு ஆசை தான். அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஒரு பேஜ் டிசைன் பண்ணாலே அவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல குவாலிட்டியான மேப் ரெடி பண்ணி உங்க எல்லாருக்கும் நான் வந்து கொடுப்பேன். கொஞ்சம் டைம் வேணும், எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு காலையில 6:15க்கு எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்க்கான வகுப்பு நடைபெறும். நல்லா படிங்க, சிறப்பா படிங்க. தேங்க்யூ. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, டீம் ரிப்ளை. ஓகேவா? தேங்க்யூ. நீங்க வாட்ஸ்அப்ல டவுட்னா அனுப்புங்க. ரைட்டா? நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அனுப்புங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.